அவருக்கு பொள்ளாச்சி பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். அவங்க அம்மா பேரு லக்ஷ்மி. அவன் பார்வதி மகன் இல்லைங்கிறதா எனக்கு அப்பவே தெரியுமே. ஆமா அங்கிள், அதனாலதான் நான் அவரை மனப்பூர்வமா விரும்பினேன். உண்மையான காதலுக்கு சில பொய்களை சொல்றது தப்பில்ல அங்கிள். அது உண்மையான காதலா இருந்தா நீ ஒரு பெரிய கோடீஸ்வரி, எல்லாத்துக்கும் ஒரே வாரிசு. இதெல்லாம் அடையறதுக்காக அவன் உன்னை காதலிக்கிற மாதிரி நடிக்கிறான். உத்தியோகத்துல இருக்கும் போது வேலை செய்யாத மூளை ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. தாயம்மா, அதுவும் ஒழுங்கா வேலை செய்தோ என்னமோ. உனக்கு ஒண்ணு தெரியாது. இந்த சுமதிய எவனாவது ஏமாத்திர முடியும். நானும் பார்த்துறேன். பல்லு பேந்துறேன். ஏன் சுமதிடா, நம்ம சுமதி இல்ல. சாரி, லேட் சுமதி. டேய், இங்கிலீஷ்ல பேருக்கு முன்னாடி லேட் சேர்த்தா செத்துட்டாங்கன்னு அர்த்தம்டா. ஐ சி கன்ஃபியூஷன் லாங்குவேஜ். நேரம்டா உனக்கு. ஆங்கிலம் இனிமெல்ல சாகும். கவிதையா? சுப்பிரமணிய பாரதின்னு ஒரு இங்கிலீஷ் கவி எழுதினது. ஓ, அவர் சுப்பு. அரஞ்சனம். வாத் லாங்குவேஜ். அண்ணன் ஏதோ தமிழ்ல எழுதிருக்காங்க, நீங்க தான் படிங்க. வரமாட்டா சுமதி, தரமாட்டா அமைதி, வரப்போறோம் நாங்க, தரப்போறோம் வீங்க. டிஷ்யூம் டிஷ்யூம் டிஷ்யூம். யாராவது யாராவது சரியான ஆம்பளையா இருந்தா முதல்ல ஏவீரத்துக்கு விலை பேசிட்டு அப்புறமா என் பிரதர்த வந்து விலை பேசுங்கடா. பிளாட்டி போல். அண்ணே ரவுடிங்கண்ணே, ரவுடிங்க. வரமாட்டா சுமதி, தரமாட்டா அமைதி, வரப்போறோம் நாங்க, தரப்போறோம் வீங்க. கவிதை பாடுற ரவுடிங்களா? வாங்கடா, உங்களுக்கு வச்சிருக்கேன். வாங்கடா. எஸ் பாட்டு பாடி எதிர்ப்பீங்க நீங்க, எதிர்பாட்டு பாடி உதப்போண்டா நாங்க. கைகாலு முட்டி எல்லாமே பார்த்து தனித்தனியா கழட்டி தரப்போறேன் பேத்து. முடிச்சிட்டேன்னு பாத்தியா? இல்ல, நான் வயக்காட்டுல வீரன், அடிதடிகளை சூறேன், பாட்டிக்கு பேர சிங்கார வேலை இல்ல. யாராவது எங்க அண்ணனை போட்டு உறுதிக்கிட்டு இருக்காவே. எங்க அண்ணன் அப்பா விட அவருக்கு என்னடா தெரியும்? அட்லீஸ்ட் 2 கைஸ் வாங்கடா. பின்னிடுற பின்னு. அம்மா ஐயோ, பின்னிருச்ச பின்ன விட்டுட்டானே. ஐயோ அப்படிதான். யார் அவங்கள அனுப்பிச்சது? நாங்களே தானே வந்தோம். யார் அனுப்பிச்சது? ஐஜினே. என்னடா கீச்சு குரல்ல பேசுற? தெரியலனே. ஓகேயா? ஓகேண்ணே. கவிதை எழுதி கொடுத்து உங்களை அடிக்க அனுப்பிச்சது யாரு? ஐஜினே. ஐஜியா? அந்த மீசைக்கு நடுவுல கொஞ்சம் மூஞ்சியும் வளர்த்திருப்பான அவனா? ஆமாண்ணே. காசு கொடுத்தானா? கொடுத்தாருண்ணே. அவன் கொடுத்ததுக்கு டபுள் நான் கொடுக்கிறேன்.
நான் சொன்னத அப்படியே அங்க போய் சொல்றியா? சொல்றேண்ணே. டேய், சொன்னத மறந்துடாத, கரெக்டா சொல்லணும் என்ன? அண்ணே, ஆஹா ஆஹா, மிஸ் ஆகி போச்சு. என்னங்க பிரதர் நீங்க ஒரு மனுஷன் அசந்த படம் தூங்கினா எழுப்பி விடுவோம் இல்லையா? நேத்து இப்படிதான் ஹோட்டல் போனா நீங்களா போய் பில்லு கொடுக்குறீங்க, சினிமா போனா நீங்களா போய் டிக்கெட் எடுக்கிறீங்க. நாளைக்கு உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகி முதல்ல வரும்னா எங்களை விட்டு போட்டு நீங்க மட்டும் தனியா போயிருங்க போல இருக்கு. ஐயோ ஐயோ, மறுபடியும் பண்ணிக்கிறீங்க அண்ணே, மறுபடியும் பண்ணிக்கிறீங்க. வீட்டுக்கு வா, ரிப்பன் கட்டி பூவும் சுத்தி விடுறேன். அண்ணே அண்ணே பிரதர், ஐயா யாராச்சும் உதவி பண்ணுங்க ஐயா, உதவி பண்ணுங்க உதவி பண்ணுங்க ஐயா. ஐயா ஐயா, என்ன அது? யார் யாரு? தர்மே தர்மனா? தர்மன் சொல்லி 10 பைசா கொடுக்குற நீ ஒரு மனுஷனா? ஐயா ஐயா, இங்க எங்கடா வந்தீங்க? அங்கிள், இவங்க எல்லாம் யார்? அது வேற விஷயமா? போங்கடா, போய் ஆபீஸ் வந்து வரேன். ஆபீஸா? உங்களுக்கு ஏது ஆபீஸ்? நேரங்காலம் தெரியாம தாயம்மா, வீடுதான் ஆபீஸ். போங்கடா. அந்த வேலை நடிக்க பணம் கொடுத்து அனுப்பிச்சீங்களே, அங்க நடக்க கூடாத விஷயம் எல்லாம் நடந்து போச்சு. என்னது? வேலை நடிக்க பணம் கொடுத்தாரா? அங்கிள், நீங்க வேலையில என்ன பண்ணீங்க சொல்லுங்க. அது ஐயா, நாங்க வேலை நடிச்சையா, வேலை எங்களை திருப்படிச்சாயா, எங்களுக்கு கோவம் வந்து கை வேற கால் பிச்சுதையா. அவன் ஆஸ்பத்திரிக்கு அள்ளிட்டு போயிருக்காங்கயா. ஐயா, போலீஸ் கேஸ்னு வந்தா எங்களை நீதாயா காப்பாத்தணும் ஐயா. அங்கிள், என் வேலைக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன். ஐயோ சுமதி, இப்படி பண்ணிட்டீங்களே. முன்னாடி வெக்கப்படுறது பின்னாடி தெரியுதுன்னு கண்ணாடி மாதிரி சொன்ன பையனையா அடிக்க சொன்னீங்க? ஐயோ, எனக்கு தலையெல்லாம் சுத்துதே. ஏன் மீச, ஏதோ சக்கரம் கிக்கரம்லாம் வாங்கினேன்னு விட்டீங்களே, அதெல்லாம் இப்படி பிராடி பண்ணி தான் வாங்குனீங்களா? காத்திருந்த கண்களே, சுமதி கமிங் கமிங், சுமதி சுமதி வாமா. மேடம், மிஸ்டர் வேலையில எந்த வார்டுல அட்மிட் பண்ணிருக்காங்க? அநேகமா அந்த கேஸ் நேரம் போயிருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கு நீங்க எமர்ஜென்சி வார்டுல போய் பாருங்க. அண்ணே, வாட் வேலன், வேலன் வாட். வேலை தப்பிச்சிட்டாரா? உங்ககிட்ட இருந்து வேலை தப்பிச்சிட்டாரா? பழனிமலை முருகா, மருதமலை முருகா, சோறுபடை வீடு கொண்டவனு, 6 படை வீடு கொண்டவனு, எங்க வேலை காப்பாத்துன்னு நாங்கெல்லாம் உங்ககிட்ட வந்து முறையிடலாம். ஆனா அந்த வேலனுக்கே ஒரு ஆபத்துன்னா நாங்க யாரையும் போய் வரு. காதலாவது கத்திரிக்காயாவது கொலகார பொண்ணா இருப்பா போலடா அந்த பாவி. வேலை பழப்பானா? டவுட் தாண்டா. நட்டு போல்ட் எல்லாம் போட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பழி வாங்கி தரோம் அந்த பத்திரகாளி. நிறுத்துங்க. நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி நான் கொலைகாரி இல்ல. என் மாமா தான் தெரியாம இதெல்லாம் செஞ்சுட்டாரு. தெரியுதா அந்த கமலாடி ஆளைய தீர்த்துப்பானா? இத பாருங்க, நான் அவரை உடனே பார்க்கணும். அவரு எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. கை காலெல்லாம் தெரியா கலட்டி இந்த பக்கம் தான் கொண்டு போனாங்க. கடைசியா கொண்டு போறது கையா காலாடா? காலு காலு காலு. ஐயோ, இப்ப அவர் எங்க இருக்காரு? அள்ளி போட்டு போயிருக்க. வேலன், 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 வேலன். சைலன்ஸ். ஒரு சின்ன அதிர்ச்சி கூட இந்த உடம்பால தாங்க முடியாது. ஏதோ உதிர்ந்து போன கை கால்களை மூட்டை கட்டி கொண்டாந்தாங்க. அதை ஒன்னா சேர்த்து ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அடிச்ச அடியில ஒரு காதை வேற காணும். அதை தேடி கண்டுபிடிக்க ஆளுங்களை அமைச்சிருக்கோம். வேலன், 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 வேலன். கையெடுமா. ஏம்மா, நீ என்ன குமரி பெண்ணா இல்ல குமிட்டி எடுப்பா? நீ உடம்ப தொட்ட உடனே இங்க ரத்தம் கொதிக்குது. ஆமா, நீ யாரும்மா? நான் இவரோட காதலி. சும்மாவா ரத்தம் கொதிக்கும்? இவன் இன்னும் உயிரோட இருக்காங்கிறத இப்ப டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். நர்ஸ், Sub-Zero solution. பாத்தியாமா, இப்படி எல்லாம் செஞ்சுதான் இவன் உயிரோட இருக்காங்கிற விஷயத்தை நாங்களே தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நர்ஸ், ஒரு முக்கியமான விஷயம். உரு தெரியாத இவனை மறுபடியும் உருப்படியா உயிரோட பார்க்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சொல்லுங்க அமெரிக்காவில இருந்து கார்டியாலஜி மெஷின் ஒன்ன வாங்கியே தீரணும். டாக்டர்.
எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல, உடனே வாங்கிடுங்க. குத்து மதிப்பா 5 லட்சம் ரூபாய் ஆகும், பரவாயில்லையா? அது ஒண்ணு இல்ல, ரத்த கொதிப்பு. அவன் கையில கொத்து சாவியை கொடுத்தா சரியா போயிடும். இவரை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு லட்சம் ஆனாலும் செலவு பண்ண நான் தயாரா இருக்கேன். ரத்த கொதிப்பு தவணை முறையில் வந்துகிட்டு இருக்கு. உடனடியா மிஷின் வந்தா தான் அதை அடக்க முடியும். வாமா, பேசிக்கிட்டே போவோம். வேலை வாமா. அட பாவி, இப்படி கரன்னு கறக்குறானே. இருக்கிறவங்க கிட்ட தானே சார் கறக்க முடியும். ஆள் அகப்பட்டா போதும், ரத்தத்தையே உறிஞ்சிருவாரு. எங்களுக்கே 6 மாசம் சம்பளம் பாக்கி. ஏதோ எங்க அதிர்ஷ்டம், நீங்க வந்து மாட்டுனீங்க சார். வர்ற மாதிரி இருக்கு வந்தா சார். போயிட்டு வாங்கலாமா? இதெல்லாம் எங்கிட்ட ஐயோ, அது இல்ல சார், உங்க லவ்வர். ஐயோ, மூடுங்க. மூஞ்ச மூடுமா? ஐயோ, என்ன ஆஸ்பத்திரிடா இது? ஏன் மூஞ்ச மூடுமா? ஓஹோ, கரெக்டா 5 லட்சம் ரூபாய் எடுத்துக்காண்டி இது உடனே ஆஸ்பத்திரி கொண்டு வர சொல்லிருக்காங்க மேடம். சிவமணி, பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அந்த பையன் எப்படியாவது பொழைச்சாகணும். இந்த மீசக்காரர் பண்ண கூத்து அந்த பையன் உசுருக்கே ஆபத்தா போயிடுச்சே. அவன் பார்வதி பையங்கிற சந்தேகத்திலே ஏதோ பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி, அதையும் நான் கவனிச்சுக்கிறேன். டாக்டர், நான் இவரோட கொஞ்சம் பேசலாமா? ஆனா ஒண்ணும் இதை தூக்கப்படாது. டவுன். டாக்டர், வேலன் என்ன பம்பு செட்டு மாதிரி இருக்கு. என்ன ஒண்ணு இல்ல, வேலை பார். ஏதோ 1-2 வார்த்தை பேசுவான். முயற்சி பண்ணி பாரு. வேலன், ஏதோ தெரியாம எங்க மாமா இப்படி பண்ணிட்டாரு. என்ன மன்னிச்சிருங்க வேலன். ஏதாவது பேசுங்க வேலன். 1 அப்புறம் 2 வேலன், உங்க மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். 1 2. டாக்டர், இவர் 1-2 மேல பேசவே மாட்டேங்கிறாரு. நான் தான் ஏற்கனவே சொன்னேனேம்மா, ஒருவேளை புஷ்டியான ஆகாரம் கொடுத்தா. பல்லாங்குழி மாதிரி 3 ஓட்டை இருக்கு. இது எங்க புஷ்டியான ஆகாரத்தை வச்சு திணிக்கிறது? பத்தாவதுக்கு இது வேற உள்ள வெளியே வந்து போகுது. அம்மணி, 1-2 சொல்றதுக்கே இவ்வளவு லேட் பண்றான். இனி 3 சொல்றதுன்னா முடியா நரைச்சு போயிடும். நாங்க வர்றோம். டேய் வாங்கடா போலாம். வேலன், வேலன், எஸ் கம் இன். கண்டிப்பா நான் நாளைக்கு உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரேன். சீ, naughty. Why? கை கஷ்ணது. அம்மா, மெட்ராஸ்ல இருந்து எப்பப்ப வந்த? இப்பதாம்மா வந்தேன். மெட்ராஸ்ல வேலை யாரோ அடிச்சு போட்டாங்கம்மா. கை கால்லாம் உடைஞ்சு ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்கம்மா. டேய் மணி, என்ன விடுறா. இல்லடா. நான் வர மாட்டேன்டா. இந்த ஆஸ்பத்திரி பீத்த சோத்தை தின்னு என் நாக்கு இத்து போச்சு. நான் மாட்டேன். அதுக்கு அந்த ஃப்ரூட் ராமசாமி சோரே மேல. அக்கா, நர்சக்கா, என்ன தம்பி? நீங்க எல்லாம் எங்கக்கா சாப்பிடுறீங்க? வாயிலடா.